தமிழகத்திற்கு வர இருக்கும் பிரதமர் மோடி அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அன்பு தேச அமைப்பினர் இன்று ராமன்புது சந்திப்பில் இருந்து இருசக்கர வாகன பேரணியாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பதாகைகளுடன் சென்று இடஒதுக்கீடு பிரச்சினைகளால் பொதுமக்கள் பெரும் சிரமமடைந்து வருவதாகவும் இதனை மாற்ற மத்திய அரசு முன்னேற வேண்டும், குறிப்பாக முற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு பெற்று வருவதால் மற்ற மாணவர்கள் கல்வியில் பின்தங்கி விடுவதாகவும் இதனை மாற்ற தமிழக அரசு மத்திய அரசும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருசக்கர வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஏனென்றால் ஓபிசி பிரிவினர் 70% இருக்கின்றனர். இந்த பேரணி எதற்காக என்பது உங்களுக்கு தெரியணும்ல. இந்த பேரணி நம்முடைய மக்களை பிரித்து பார்த்து ஜாதியாலையும் மதத்தாலையும் நம்மளை வேறுபடுத்தி வேற்றுமை காட்டி நம்மளை பிளவுபடுத்தி சதவீத அடிப்படையில் ஓபிசி மக்களை அடிமையாக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அவல நிலையை அழிப்பதற்காகத்தான் எங்களுடைய மாபெரும் இருசக்கர வாகன பேரணி என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். இதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னா, மக்களுக்கு வந்து நாளைய காலங்களில் அவங்களுக்கு அடிமைத்தனம் தான் வரும். இன்னைக்கு மத்திய மாநில அரசுடைய வேலை பணிகள், நம்முடைய வேலைகள் பறிக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள் நாளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு கனவு கண்டா நிச்சயமா முடியாது. அது எதன் அடிப்படையில் போகுதுன்னா, ஓசி மக்களுக்கு 10% இருக்கக்கூடிய ஓசி மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கிற நம்முடைய அரசு, அதே மாதிரி 70% இருக்கக்கூடிய நம்மளுடைய ஓபிசி மக்களுக்கு ஏன் 70% இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மக்கள் என்பது பொதுவானவர்கள் தானே. இதில் எங்கெல்லாம் பிரிவினை கொண்டு வர்றீங்க, ஜாதியை கொண்டு வர்றீங்க, மதத்தை கொண்டு வர்றீங்க, மக்களை முட்டாளாக்கி மக்களை அடிமையாக்கி மக்களை அவலத்தில் இழுத்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் தமிழகத்தில் ஒரு அவலம் வந்தால் இந்த நாடு நரகத்தை விட மிக மிக கேவலமான ஒரு நிலைமைக்கு செல்லப்படும். நம் மக்கள் இந்த நிலைமை இப்படியே போனால் 20 ஆண்டுகளில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டிலிருந்து 10 மீட்டர் நடந்து செல்வதற்கு கூட வரி கொடுக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் அல்ல, உங்கள் தலைமுறையை எங்கே இருக்கார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஓசி மக்கள் அத்தனை பேரும் நம்மை அடிமையாக்கி விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய ஆதங்கமே தவிர, மக்கள் அனைவரும் ஒன்று பொதுவாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால், இது ஜனநாயக நாடு, ஜனநாயக மக்கள், நம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துகிற வேண்டும் என்று சொன்னால், பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, பெர்சன்டேஜ் எதுவாக இருந்தாலும் பொதுவாகத்தானே இருக்க வேண்டும். ஓசி மக்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ், ஓபிசி மக்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ், 10% இருக்கக்கூடிய ஓசி மக்களுக்கு 10% இடஒதுக்கீடும் கொடுத்து பொதுவிலே